அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோவுடனே உங்களை வந்து சேரும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். நீங்கள் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்கு தான். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போது முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். தாராபலன் கேட்ட நட்சத்திரத்துடைய தாராபலன் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதாவது உங்களுக்கு பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்கள் அனைத்தும் செயல்படக்கூடிய அதாவது சம்பத்துதாரை அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு பொருள் வரவும், உங்களுடைய காரியம் சித்தியாகுதலும், சுபகாரியம் தொடர்பான செயல்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கான தாரையான இந்த சம்பத்து தாரை அமைகிறது. மாதங்களில் 6, 15 மற்றும் 24 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை. இந்த சேமதாரை என்பது உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய தாரையாக வருகிறது. அந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனுடைய நட்சத்திரமாக கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கான செயலும் மன மகிழ்ச்சிக்கான செயலும் வருவதற்கான தாரையாக இந்த சேமதாரை வருகிறது. மாதங்களில் 1, 10, 19 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரை என்பது உங்களுடைய எண்ணம் இதுவரைக்கு ஈடேறாமல் இருந்தால் உங்கள் எண்ணம் ஈடேறுதல், உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மாறுதல், நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாக மாறுதல், நீங்கள் புதிய செயல்கள் செய்ததற்கு இந்த வாய்ப்பை தரக்கூடிய தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது. அந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்கள் மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறுதல், வெற்றியாக மாறுதல், உங்கள் முயற்சிகள் வெற்றியாக வருவதும், அடுத்து உங்களுடைய புதிய செயல்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது. மாதங்களில் 2, 11 மற்றும் 2, 11 மற்றும் 20 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை ஜென்மதாரை. அதாவது இந்த ஜென்மதாரை என்பது உங்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரம் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உங்கள் மனதில் அவர்கள் சொல்லும் சொற்கள் மூலமாகவும் அவர்கள் செய்யும் செயல்கள் மூலமாகவும் உங்களுக்கு மன பதட்டத்தையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது. அதாவது புதனுடைய நட்சத்திரமான ஆயிலியம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஜென்மதாரை அதிபதியாக வருவதன் மூலமாக மன குழப்பத்தையும் மனப்பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பிரத்யங்கதாரை. இந்த பிரத்யங்கதாரை என்பது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் சிக்கலாக முடிவது, உங்கள் கவனத்தை வேறு வழியில் தேவையில்லாமல் செலுத்துதல் மற்றும் தேவையில்லாத அலைச்சல்கள் போன்றவை இருந்திருந்தால் அதற்கான கிரகமாக தாரையாக இந்த பிரத்யங்கதாரை வருகிறது. அதுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குருவுடைய நட்சத்திரமான குரு. உங்கள் குழந்தைகள் மூலமாக குழந்தைகளின் அவர்கள்
எண்ணங்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக மற்றும் அவர்களுடைய நடவடிக்கை மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களையும் கவனச்சிதைவுகளையும் தேவையில்லாத அலைச்சல்களும் தரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்க தாரை வருகிறது. அதற்கு அதிபதியான குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வருகிறது. மாதங்களில் 3 மற்றும் 21 மற்றும் 30 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை. இந்த விபத்து தாரை என்பது உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தையும் உங்களுடைய செயல் காரியம் அனைத்தும் கோபத்தாலும் உங்கள் காரியம் செயல் நடைபெறாமல் இருப்பதும் போன்ற காரிய வாய்ப்பு உங்களுக்கு தவறாக வருவது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த விபத்து தாரை. இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி. சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி. தொழிலாளர்கள் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தால் காரிய இழப்பும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நடைபெறாமல் இருப்பதும், தேவையற்ற தவறான கருத்தினால் உங்களுக்கு தவறுதல் ஏற்படுவதும் தாரையாக இந்த விபத்து தாரை வருகிறது. அதாவது சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி மாதங்களில் 8, 17 மற்றும் 26 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வதைதாரை. இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய, அதாவது உங்கள் உடல் சோர்வாகவும் மனதில் நிம்மதியின்மையும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் தரக்கூடிய தாரையாக இந்த வதைதாரை வருகிறது. இந்த வதைதாரை உங்கள் பாட்டி மூலமாகவோ, பாட்டி சொத்துக்கள் மூலமாகவோ, உங்களுடைய பயணத்தின் மூலமாக வருவதன் மூலமாக, அதாவது வதைதாரைக்கு அதிபதியாக இந்த ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு தேவையில்லாத உடலால் சோர்வையும் மன நிம்மதியின்மையும் தேவையற்ற கவலைகளையும் உங்கள் பணியில் நாட்டமில்லாத நிலையை தரக்கூடிய தாரையாக இந்த வதைதாரை வருகிறது. மாதங்களில் 4, 13 மற்றும் 31 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய செயல் அதாவது எந்த தெய்வ காரியங்கள் செய்தாலும், எந்த சுப நிகழ்ச்சிகள் செய்தாலும், புதிய முயற்சிகள் செய்தாலும் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய தாரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது உங்கள் சகோதர வழி மூலமாக நீங்கள் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், புதிய காரியங்கள் தொடங்குவதன் மூலமாக அவருடைய அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திர ஆட்கள் மூலமாக தெய்வ காரியங்கள், புதிய முயற்சிகள், புதிய காரியங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது. மாதங்களில் உங்களுக்கு 9, 18 மற்றும் 27 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை, அதாவது அனைத்து சுப செயல்களுக்கும், சுபகாரியத்துக்கும், சுபகாரிய தொடர்பான அனைத்து செயல்களுக்கும் இந்த பரம மைத்திரதாரை வருகிறது. அஸ்வினி, மகம், மூலம் உங்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவுடைய நட்சத்திரம் மூலமாக உங்கள் பரம மைத்திரதாரை வருகிறது. அதாவது சுபகாரியம் தொடர்பான செயல்களும், சுபகாரியம் செயல்களும் தொடர்புகளும் அனைத்தும் இந்த பரம மைத்திரதாரை உங்களுக்கு பயனுள்ளதாக. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.